வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். ஒரு சிறுவன் ஒருவன் தன்னுடைய தங்கையை அழைத்து கொண்டு கடை வீதிக்கு செல்கிறான். கடையில் மிக அழகான ஒரு பொம்மை ஒன்று இருந்தது. அந்த பொம்மையை பார்த்த உடனே இந்த பெண் குழந்தை அவளுடைய அண்ணனை பார்த்து, எனக்கு இந்த பொம்மையை வாங்கி கொடு என்று கேட்கிறது. இந்த சிறுவன் அந்த கடை முதலாளியை மிகவும் அதிகாரமாக தோரணையாக இந்த பொம்மையின் விலை என்ன என்று கேட்கிறான். அதற்கு அந்த கடை உரிமையாளர், உன்னிடத்தில் எவ்வளவு இருக்கிறது என்று கேட்கிறார். இவன் மிகவும் பவ்யமாக சாந்தமாக, என்னிடத்தில் 6 சிப்பிகள் இருக்கின்றன என்று சொல்கிறான். இவனுக்கு கவலை என்னவென்றால், எங்கே இந்த 6 சிப்பிகளை விட அதிகமாக கேட்டுவிடப் போகிறார்களோ, அப்படி கேட்டுவிட்டால் தன்னால் கொடுக்க முடியாது, தன்னுடைய தங்கைக்கு தேவையான பொம்மையை வாங்கி தர முடியாது என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை இவனுக்கு. அந்த கடை உரிமையாளர், எங்கே காட்டு என்று கேட்டபோது அவனும் காட்டுகிறான். அப்போது அந்த கடை உரிமையாளர் என்ன செய்தார், 2 சிப்பிகளை மட்டும் பெற்றுக்கொண்டு மீதி 4 சிப்பிகளை அவனிடத்தில் மறுபடியும் கொடுத்து விட்டார். கொடுத்த பிறகு அவர் சொன்னாராம், இந்த பொம்மையின் விலை 2 சிப்பிகள் மட்டும்தான், இந்த 4 சிப்பிகளை நீயே வைத்துக்கொள் என்று கூறி அந்த சிப்பிகளையும் கொடுத்து விட்டார், பொம்மையையும் கொடுத்து விட்டார். அவனுடைய முகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம், அதை சொல்லி புரிய வைக்க முடியாத. காரணம், அவனுடைய சிப்பிகள் மறுபடியும் அவனுக்கு கிடைத்து விட்டது. அதே போன்று அவனுடைய தங்கைக்கு தேவையான ஒரு பொருளையும் வாங்கி தந்து விட்டோம் என்கிற மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அவனுடைய முகத்தில். இருவரும் சந்தோஷமாக அந்த கடையிலிருந்து வெளியே சென்று விட்டார்கள். இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த அந்த கடை உரிமையாளரின் நண்பர் அந்த கடை முதலாளியை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன புத்தி பிசகி விட்டதா? ஒரு சாதாரண 2 சிப்பிகளுக்கு போய் விலை உயர்ந்த ஒரு பொம்மையை கொடுத்து விட்டாயே என்று கோபித்துக் கொள்கிறார். அப்போது அந்த கடை உரிமையாளர் சொல்கிறார், அப்படி கிடையாது, அவனுக்கு பணம் என்றால் என்னவென்றே தெரியாது. நீ பணம் கொடுத்தால்தான் நான் உனக்கு இந்த பொம்மையை தருவேன் என்று சொல்லிவிட்டால், ஓஹோ, வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று பணம் மட்டும்தான் போல என்கிற ஒரு தவறான எண்ணம் அவனுக்குள் பதிந்துவிடும். அவனை பொறுத்தவரையில் இந்த சிப்பிகள் மட்டும்தான் விலை உயர்ந்த ஒரு பொருள், உலகிலேயே மிக விலை உயர்ந்த ஒரு பொருள். அந்த ஒரு பொருளை கொடுத்து தன்னுடைய தங்கைக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கி தர வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதே, அதைத்தானே நாம் பாராட்ட வேண்டும் என்று சொன்னாராம். அவன் பெரியவனான பிறகு புரிந்து கொள்வான் பணம் என்றால் என்ன என்பதை பற்றி. அவன் எதிர்காலத்தில் தெரிந்து கொள்வான். ஆனால் அவன் என்னை பற்றியும் சிந்தித்து பார்ப்பான். ஒரு சாதாரண சிப்பிகளுக்கு போய் இவர் நமக்கு பொம்மையை கொடுத்தார் என்று என்னை பற்றி சிந்தித்து பார்ப்பான். நான் அவர்களிடத்தில் செலுத்திய அந்த அன்பு, அதே அன்பை இவன் பிறரிடத்திலும் செலுத்துவான், எல்லோரிடத்திலும் அன்பு பாராட்டுவான் என்று சொன்னாராம். ஆம் நண்பர்களே, உலகிலேயே மிக வலிமையான ஒரு ஆயுதம் என்னவென்று கேட்டால் அன்பு மட்டும்தான். அதிகாரத்தால் யாரையும் நம்மால் வெல்ல முடியாது. பிறகு அவர் சொல்கிறார், இப்போது அவனுக்கு பணம் என்றால் என்ன என்பதை பற்றி நான் அவனுக்கு தெரிவிக்கவில்லை, எதிர்காலத்தில் அவனை புரிந்து கொள்வான். அதே வேளையில் தன்னுடைய தங்கைக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கி கொடுத்து விட்டோம் என்கிற ஒரு சந்தோஷம் அவனுக்குள் இருக்கிறது. அவனுடைய தங்கை எப்போது எது கேட்டாலும் வாங்கி தர முடியும் என்கிற தன்னம்பிக்கையை நான் அவனுக்குள் வளர்த்து விட்டேன் என்று சொன்னாராம். எவ்வளவு ஒரு அழகான அருமையான கதை நண்பர்களே. உலகிலேயே இந்த உலகத்தையே நீங்கள் வெல்ல வேண்டும் என்றால் அன்பின் மூலமாக எதையும் வெல்ல முடியும். அதிகாரத்தால் எதையும் வெல்ல முடியாது. அன்பின் மூலமாக இந்த உலகையை கட்டி போட முடியும் என்பதை இந்த கதையின் மூலமாக நாம் அனைவரும் தெரிந்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.